தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிட்னி தமிழன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இடம் கூகி பீச். நாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா பராமெட்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். இது ஸ்டேஷனுடைய இன்னொரு வழி. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து மால் சைடாக இருக்குது. ஸோ நான் ஓப்பல் கார்டு எடுத்துக்கிட்டேன் மறக்காமல். ஓப்பல் கார்டுன்றது என்னென்னா ட்ரெயின், பஸ், ஃபெர்ரி அண்டு லைட் ரயில் எதாக இருந்தாலும் இந்த ஓப்பல் கார்டு யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு வரலாம். ஸோ ஓகே, $18 இருக்குது. நம்ம இங்கேருந்து வந்து ட்ரெயின் வந்து நம்ம சென்ட்ரலில் ரீச் பண்ணோம். சென்ட்ரல்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி அந்த கூகி பீச்சை நம்ம ரீச் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் 3 இதுதான் வந்து லிட்டில் இண்டியான்னு சொல்கிற இடம். நிறையா நார்த் இந்தியன் ஸ்டோர்ஸு, இந்தியன் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ சென்ட்ரல் வந்துட்டோம். இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி கூகி பீச் ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு பீச்சை வந்து நம்ம கடைசியாக சுற்றி காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வாக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. கூகி பீச் டு பாண்டாய் பீச், ரெண்டு பீச்சையும் வந்து இணைக்கிறதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பீச்சஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். கார்டன்ஸ் பே, க்ளோவெலி பே, பிராண்டி பீச் அண்டு தமரா பீச்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். இன்றைக்கு நம்ம வந்து கூகி பீச் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இந்த வாக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. 6 கிலோமீட்டர் வந்து இது அரௌண்டு. உங்களுக்கு நியர்பை வீடு வச்சுருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வாக்கிங் வந்து இதில் போவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பாலி மெமோரியல்னு சொல்கிறாங்க. அது என்ன ஹிஸ்ட்ரின்னு தெரில, பட்டு இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸானது தான். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீச்சுமே வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஈவன் கார்டன்ஸ் பே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கலரு, அந்த மலையை பாருங்கள். செயில் போட்ஸ் அங்கங்கே இருக்குது. இவங்க எல்லாமே வந்து லைசன்ஸோடு தான் அந்த செயில் போட் ஓட்டணும். அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லாமல் அது மாதிரி போக முடியாது. அதேமாதிரி கோஸ்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெலிகாப்டர் வந்து இங்கே தங்கிட்டு போயின்னு தான் இருக்கும். ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா டக்குன்னு வந்து ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு. அலை எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். கலரை பாருங்கள், தண்ணியை, வாட்டரை பாருங்கள். ஸோ வெல் மெயின்டைன்டாக இருக்குது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இன்றைக்கி ஸ்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த தடுப்பை தாண்டி போகாதுன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய மக்கள் வந்து எக்ஸைட்டட் ஆகி தடுப்பை தாண்டி தான் உட்காருவாங்க. நாங்களும் போயிருக்கோம் நிறைய டைமு. ஓரளவுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், அந்த முன்னாடி காமிச்ச மலை கிட்ட நான் போயிட்டேன். இப்போது அந்த ஃபுல்லாகவே பாறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இயற்கையின் அதிசயமாக தான் இருக்கும். இதனுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பாருங்கள், ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த பீச்சோட எண்டு நம்ம அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ இங்கே வந்திருக்கோம், மேலே வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் நான் சொன்ன கார்டன்ஸ் பே வந்து உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு கிட்ட போகும்போது காட்டுறது. இதை விட அது சூப்பராக இருக்கும். அதையும் உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எல்லாமே இங்கே இருந்திருக்காங்க. அபார்ஜினல்ஸ் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அபார்ஜினல்ஸ் தெரியும் என்னென்னா இந்த ஊருடைய பூர்வக்குடி மக்கள். நம்ம ஃபேஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியனுடைய ஸ்டைல், அதுவும் நம்ம சவுத் இந்தியனுடைய ஃபேஸ் ஸ்டைலுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஒத்து போகும். நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வார்த்தைகளுக்கும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் நிறையா ஒற்றுமை இருக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விபூதியை பூசிக்கும் இல்லையா, சிவனுக்கு வந்து எப்படி ஒரு இந்த மயான கொலை பண்ணும்போது அந்த சாம்பல் எல்லாத்தையும் எடுத்து உடம்புல பூசிக்கும். அதே மாதிரி தான் இவங்களுமே உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூசிக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னலாகவே பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து அவங்க வந்து இந்த திருநீர் மாதிரி வந்து பூசிக்குவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு ஃபுல் கவர் ஸ்டோரி மாதிரி ஒன்று போடலாம். நான் ட்ரெயினில் போகும்போது 1 or 2 டைம்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள. இதுதாங்க கார்டன்ஸ் பேன்னு சொல்கிறது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ பேக் டு தி அபார்ஜினல்ஸ். ஸோ நான் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட. சில வார்த்தைகள்லாம் நம்ம தமிழ் வார்த்தைக்கு அப்படியே இருக்கும் அவங்களது.
வாக் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நிற்கும். லைட்டாக தூறல் போடுது. கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கு. சச்சின், நம்ம கிரிக்கெட் பிளேயர் சச்சினுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிட்னி. ஏன்னா இந்த மாதிரி ஒரே நாளில் 4 கிளைமேட்டும் பார்க்கலாம். காலையில் பயங்கரமாக மழை தூறும். ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக வெயில் அடிக்கும். திருப்பி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீஸ் கொடுத்துருக்கும். திருப்பம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சில்னஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி 4 விதமான இது வந்து ஒரே ஒரு நாள்லேயே பார்க்க முடியும். அதுதான் இந்த ஊருக்கான ஒரு ஃபேமஸான ஒரு இது. ஸோ பீச்சில் இருந்த மக்கள்லாம் வந்து கிளைமேட் கொஞ்சம் மாறின உடனே எல்லாம் போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் எப்படி காக்கா இருக்குதோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இந்த பிஜிஎன், இந்த புறா மாதிரி ஒரு பறவை நிறையா இருக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வீட்டுக்கிட்ட எல்லாம் வரும், சிலதெல்லாம் வரும். கவர்மெண்ட் என்ன அட்வைஸ்னால், இதுக்கு நம்ம எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது, அது இயற்கையாகவே ஃபீடிங் எடுத்து அது வாழணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பேன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபீட்லாம் பண்ணக்கூடாது. எப்படி இருக்க பாருங்கள் பீச்சு. ஒருத்தரம் காணும், போகும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஏன்னா அப்போ நல்ல வெயில் இருந்தது. இப்போது மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கண்ணு கெட்ட வரைக்கும் மக்கள் யாருமே இல்லை, 1 or 2 தான் இருக்காங்க. இங்கே எப்படின்னா மக்களே, அவங்க வந்து வெயில் இருந்தால் சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் போட்டுட்டு இங்கே சன் பாத் மாதிரி எடுத்துகிட்டு, அவங்களுக்கு சன் ரைசஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வருவாங்க. இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. பாருங்கள், யாருமே இல்லை. அலை வந்து தனியாக அடிச்சுக்குது. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதுவும் சின்ன பசங்க தான் நினைக்கிறேன், பெரியவங்க யாரும் இல்லை. ஸோ அந்த மலைக்கிட்ட தான் மேலெலாம் போயிட்டு வந்தோம். இதுதாங்க அந்த ஸ்விம்மிங் பூலு. எப்படி இருக்க பாருங்கள், எல்லாமே இந்த ஓஷனை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணியும் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் வரும். அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் அடுத்த பீச்லேயும் காட்டுறேன். ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஒரு சின்ன காஃபி ஒன்று சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் கூட்டமாக போகிறாங்க, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, காஃபி இது அதுன்னு முடிச்சுட்டு வருவாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.